டெல்லியில் ஹாலிவுட் வெப் சீரிஸை பார்த்து மனைவியை கொலை செய்த கணவன் நேபாளம் தப்ப முயன்று போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆதாரங்களை அடித்துவிட்டு திட்டம் போட்டு தப்ப முயன்ற கொலையாளி சிக்கியது எப்படி? தி ஸ்டேர்கேஸ் என்ற வெப் சீரிஸில் வருவது போல மனைவியை கொன்றுவிட்டு லாபகமாக தப்ப முயன்ற கணவர்தான் தற்பொழுது வசமாக போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். தனது ராஜதந்திரமெல்லாம் வீணாக போய்விட்டதே என கலங்கும் அளவுக்கு கொலையாளியின் தப்பியோடும் திட்டத்தை தவிடுபொடியாக்கிய போலீசார் சிக்க வைத்தது எப்படி? டெல்லி ஜகத்புரி பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயதான கமல் சிங். மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியாளரான இவர் தனது மனைவி கோமலுடன் வசித்து வந்தார். குடும்ப சொத்து தொடர்பாக இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று காலை மகன் கௌரவ் நூலகத்திற்கும் மகள் தனது வேலைக்கும் சென்று விட்டனர். வீட்டில் கமல் சிங்கும் அவரது மனைவி கோமலும் மட்டும் இருந்த நிலையில் இருவருக்கும் இடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரம் தலைக்கேறிய கமல் சிங் கத்தரிக்கோலால் கோமலை சரணமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் ரத்தக்கரை வடிந்த ஆயுதத்தை மறைத்து வைத்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மாலை முழுவதும் தாயை தொடர்பு கொள்ள முயன்ற மகன் மற்றும் மகளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த மகன் இரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது வரவேற்பறையில் இரத்த வெள்ளத்தில் தாயின் சடலம் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இரத்தக்கரை படிந்த கத்தரிக்கோலை கைப்பற்றி தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கமல் சிங் மட்டும் ஒரு பையுடன் வெளியே சென்றதை உறுதி செய்தனர். இதையடுத்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. விசாரணையில் கமல் சிங் கொலைக்கு முன்பாகவே தனது வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 7 லட்சம் ரூபாயை எடுத்திருப்பதும் நேபாளத்திற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்தது. பின்னர் போலீசாரை திசை திருப்பும் நோக்கில் தனது பயண பாதையை மாற்றியிருந்தாலும் தொழில்நுட்ப கண்காணிப்பு மூலம் அவரது இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இறுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த கமல் சிங்கை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் தி ஸ்டேர்கேஸ் என்ற ஹாலிவுட் வெப் தொடரில் வருவது போன்று போலீசாரிடம் சிக்காமல் தப்பிக்க திட்டமிட்டு இந்த கொலையை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் சொத்தின் முழு உரிமையையும் தன் வசப்படுத்தும் நோக்கிலேயே இந்த கொலையை முன்கூட்டியே திட்டமிட்டு அரங்கேற்றியதாகவும் கமல் சிங் தெரிவித்துள்ளார். மனைவியை காலையில் கொலை செய்துவிட்டு ஹாலிவுட் பாணியில் தப்ப முயன்றவர் போலீசாரிடம் சிக்கியிருப்பது டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நிலத்தகராறு காரணமாக